இன்னைக்கு வீடியோ ஒரு டிஸ்க்ளைமரோட தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஹெல்த் சம்மந்தமான ஒரு டிவைஸ் தான் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். அகாரோவுடைய குளுக்கோமீட்டர். குளுக்கோமீட்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு வந்து நம்மளுடைய ரத்தத்தில் எவ்வளோ குளுக்கோஸ் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டிவைஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்வியஸாக வந்து சுகர் பேஷண்ட், அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் பெரியவங்க டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது வந்து எங்களுடைய தாத்தா பாட்டிக்கு இருக்குது, அப்பா அம்மாவுக்கு இருந்தது, அவங்களும் வந்து இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி வந்து சுகர் லெவல் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் அட்வான்ஸ்டாக வந்து ஹெல்த்துக்கான எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் வந்திருந்தாலுமே வந்து டாக்டர் கன்சல்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தால் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிவைஸ் வந்து உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் வீட்டிலேருந்தே ஈஸியாக சிம்பிளாக டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது அகாரோடைய பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம். இது ஒரு கேரியிங் பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னாலுமே இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அதோட குளுக்கோமீட்டர் இதை ஆன் பண்ணணும் அப்படின்னா பேட்டரி யூஸ் பண்ணணும். பேட்டரி செல்லுமே வந்து உங்களுக்கு கூடவே கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து டெஸ்ட் ஸ்ட்ரிப் 50 பீஸ் இருக்குது, லான்செட் நீடல் 50 பீஸ் கொடுத்துருக்காங்க. இது கூடவே லான்செட் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அகாரோடைய குளுக்கோமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இவங்க வாரண்டி கார்டு, மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவலில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் செட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பேட்டரி செல் போட்டு ஆன் பண்ணிவிட்டு டேட் அண்ட் டைம் நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ முதல்ல வருஷம் 2024 இல்லையா, அதனால லாஸ்ட் 2 digit 24 செட் பண்ணிவிடுங்க. டேட் அண்ட் டைம் செட் பண்ணுறதுக்கு வந்து எஸ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வந்து டேட் டைம் செட் பண்ணதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் எம் பட்டனை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டிங் ஆகிடும் டேட் அண்ட் டைம். இந்த லான்செட் டிவைஸோடைய கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீடில் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளிக் அப்படின்னு சத்தம் வரும். நீடில் லாக் ஆகிடும். நீடில் லாக் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் பாயிண்ட் செட் பண்ணணும். 9 ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1, 1.5, 2, 2.5ன்னு 5 வரைக்கும் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேகமாக ப்ரிக் பண்ணால் ரத்தம் வரும்னு. ஸோ வந்து 5 வந்து ரொம்பவே வேகமாக ப்ரிக் ஆகும். ஸோ 3 வந்து ஆவரேஜாக நம்ம செட் பண்ணிக்கலாம். அதோட கண்ட்ரோல் அண்ட் ரிலீஸ் பட்டன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கையில் ப்ரிக் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து 2 சைடு இருக்கும். ஏரோ மார்க் போட்டிருக்க சைடு தான் வந்து நம்ம குளுக்கோமீட்டர் உள்ள ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொரு சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சாம்பிள் வந்து வைக்கணும். அது எப்படி நம்ம பார்க்கலாம். நீடில் எடுத்து டிவைஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து ஸோ இங்கே டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு டெஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்க கையில் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஊசி வச்சு நம்ம குத்தணும். அதுக்கப்புறம் டிவைஸில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன குளுக்கோஸ் லெவல் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. கண்ட்ரோல் சொல்யூஷன் டெஸ்ட்டா, இல்லை பிஃபோர் மீலா, ஆஃப்டர் மீலா அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் இருக்கும். எது வேணுமோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் மீல் டெஸ்ட். இதில் கோட் காட்டும். இந்த கோடும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிப்ஸ் இருக்கிற டப்பாவில் இருக்க கோடும் சிமிலராக இருக்கும். அப்போ தான் ரீடிங் கரெக்டாக இருக்கும். அதையும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ப்ரிக்கிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3 செட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் காக்கிங் கண்ட்ரோலை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரிக் ஆகிடும். பிளட் சாம்பிள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து பிளட் சாம்பிள் வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஸ்ட்ரிப்புடைய இன்னொரு டிப்பில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வந்து பிளட்டில் எவ்வளோ குளுக்கோஸ் லெவல் அப்படிங்கிற ரீடிங் உங்களுக்கு காட்டிடும். ஸோ ரீடிங் நீங்கள் பாருங்கள். டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீடில் எடுத்து கண்டிப்பாக டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ரீயூஸ் பண்ணாதீங்க. அதோட இந்த குளுக்கோமீட்டரில் வந்து நீங்கள் ரீடிங் சேவ் பண்ணிக்கலாம். 180 ரீடிங்ஸ் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட் எவ்வளோ உங்களுடைய சுகர் லெவல், ஒரு போன மாதம் எவ்வளோ இருந்தது, இந்த மாதம் எவ்வளோ இருக்குன்னு ஒரு 3 மாதத்துக்கான ரீடிங்கை வந்து நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டாக்டர்ஸ்க்கும் நீங்கள் காட்டுறதுக்கு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 to 800 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட். அமேசான் ஆன்லைன் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அங்கேருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.